யாக்கோபு லேயாளையும் ராக்கேலையும் மணந்து லாபானுடைய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. லேயாளுக்கு தேவன் கருணை காட்டி குழந்தைகளை அளித்திருந்தார். ஆனால் ராக்கேலுக்கு குழந்தை இல்லாததால் அவள் மனம் மிகுந்த வேதனையால் நிரம்பியது. தன் சகோதரி லேயாளுக்கு பிள்ளைகள் பிறப்பதை பார்த்து ராக்கேல் பொறாமையுடன் யாக்கோபிடம், எனக்கு பிள்ளைகளை தா, இல்லையெனில் நான் மரித்து போவேன் என்று கூறினாள். அதற்கு யாக்கோபு, குழந்தையை தருவது தேவனுடைய அதிகாரம், நான் தேவனுக்கு பதிலாக இருக்கிறேனா என்று பதிலளித்தான். அப்பொழுது ராக்கேல் தன் பணிப்பெண் பில்காலை யாக்கோபுக்கு கொடுத்து, அவள் மூலம் எனக்கு சந்ததி கிடைக்கட்டும் என்றாள். பில்காலுக்கு ஒரு மகன் பிறந்தபோது ராக்கேல் அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். தேவன் தன் வேண்டுதலை கேட்டார் என்று சொன்னாள். மீண்டும் பில்காலுக்கு இன்னொரு மகன் பிறந்தான். அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். இதை பார்த்த லேயாள் தானும் தன் பணிப்பெண் சில்பாலை யாக்கோபுக்கு கொடுத்தாள். சில்பாலுக்கு பிறந்த மகனுக்கு காத் என்றும் அதன் பிறகு பிறந்த இன்னொரு மகனுக்கு ஆசேர் என்றும் பெயரிட்டாள். இவ்வாறு குடும்பத்தில் போட்டியும் மனக்கசப்பும் அதிகரித்தன. ஒரு நாள் கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயலில் கிடைத்த தூதாயும் செடியை தன் தாயான லேயாளிடம் கொண்டு வந்தான். அதை ராக்கேல் கேட்டபோது லேயாள் மறுத்தாள். பின்னர் இருவருக்கும் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த இரவில் யாக்கோபு லேயாளுடன் இருந்தான். தேவன் லேயாளின் வேண்டுதலை கேட்டார். அவளுக்கு இசக்கார் என்ற மகன் பிறந்தான். பின்னர் செபுலோன் என்ற மகனும் பிறந்தான். அதற்கு பிறகு லேயாளுக்கு ஒரு மகள் பிறந்தாள். அவளுக்கு தீனா என்று பெயரிட்டாள். இவ்வளவு காலத்திற்கு பிறகு தேவன் ராக்கேலை நினைத்தார். அவளுடைய கற்பத்தை திறந்து ஒரு மகனை தந்தார். அவள் தேவனின் நிந்தையை அகற்றினார் என்று கூறி அவனுக்கு யோசேப் என்று பெயரிட்டாள். யோசேப்பு பிறந்த பின் யாக்கோபு லாபானிடம், என் தேசத்துக்கு திரும்பி போக அனுமதி தாருங்கள் என்றான். ஆனால் லாபான் தேவன் யாக்கோபினால் தன்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து அவனை தங்க வைக்க முயன்றான். கூலியாக யாக்கோபு புள்ளிகளும் கோடுகளும் உள்ள ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் கேட்டான். தேவன் யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவன் செய்த ஏற்பாடுகளால் பலமான ஆடுகள் அவனுடையதாக மாறின. இவ்வாறு யாக்கோபு மிகுந்த செல்வமுள்ளவனாக வளர்ந்தான். மந்தைகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் என எல்லாம் அவனுக்கு பெருகின. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் நமக்கு உண்மையாக தெளிவாக கற்றுக் கொடுப்பது என்னவெனில், மனிதன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஜீவன் கொடுப்பதும் உயர்த்துவதும் தேவனுடைய கிருபையே. ராக்கேலை தேவன் தாமதமாக ஆசீர்வதித்தார். ஆனால் அவர் மறக்கவில்லை. தேவன் நினைத்த நேரத்தில் எல்லாம் மாறியது. இந்த அதிகாரம் நமக்கு சொல்வது இதுதான். நம்முடைய நம்பிக்கை மனித முயற்சியில் இல்லை, தேவனுடைய நேரத்திலும் ஆசீர்வாதத்திலும் தான்.